அன்பான நண்பர்களே, தோழர்களே, வணக்கம். உலகளாவிய தரவு மையம் இந்தியா, பிரதமர் மோடி நம்பிக்கை. எப்படி நாட்டில் ஒரு ஜிபி டேட்டாவின் கட்டணம் ஒரு கப்பு டீயை விட கம்மியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்திய மக்களை ஏமாற்றி தொலைத்தொடர்பை தாரை வார்ப்பதற்கு, அதானி அம்பானி குடும்பத்திற்கு கொடுப்பதற்கு கொடுத்தாச்சு. முழுமையாக கொடுப்பதற்கு நம்ம கம்பம், நம்ம அலுவலகத்தில் கம்பம், நம்ம சேட்டலைட்டு அனுபவிக்கிறது யாரு? அதானி அம்பானி. விமான நிலையங்கள் திறப்பு யாருக்கு? சொந்த விமானம் இல்லாத ஒரு களவாணி பூரா வித்து தொலைச்சிட்ட. விமான நிலையத்தை கட்டி அதானிக்கு கட்டி வச்சுக்கிட்டு வசந்த மாளிகையில் சிவானசன மாதிரி என் காதல் தேவதைக்கு நான் கட்டி இருக்கின்ற வசந்த மண்டபத்தை பார், இனத்தின் உலகத்திலே முல்லைக்கொடியா படுத்திருக்கும் முல்லைக்கொடியாளுக்கு நான் அமைத்திருக்கின்ற பந்தலை பார்ன்ற மாதிரி அதானியை பார்த்து சொல்றேன், உனக்காக நான் கட்டியிருக்கக்கூடிய விமான நிலையத்தை பார், என் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும் அதானி உன்னை வாழ வைப்பதற்கு நான் கட்டியிருக்கின்ற விமான நிலையத்தை பார் என்று வசனம் பேசிட்டு இருக்கிறான். அதோடு மட்டுமில்லாமல் அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அயோத்தியிலும் காசியிலும் மதவெறிய தீயை விசிறிவிட்டு கலவரத்தை உண்டு பண்ணி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் சனாதானத்தையும் இந்துத்துவாவையும் பாரத மாதாவின் பழைய சிலை நாணயம் போட்டு தபால் தலையை போட்டு வெளிப்பட்டு அந்த கொள்கைகளை கொண்டு வந்து இந்திய மக்களை கூறு போடுவதற்கு இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், இந்து மக்கள் என்று கூறு போட்டு சனாதானத்தை வாழ வைப்பதற்கு ஒரு ஏவலாக, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் ஏவலாக இருந்தவர்கள் தொடர்ந்து இந்திய மக்களை வைத்துக் கொண்டு கார்பரேட்டுகளுக்கு ஏவலாக மாறி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை இந்திய மக்கள் புரிந்து கொண்டு சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்றுவதற்கு கொஞ்சம் யோசிங்க. நீதிமன்றம் கேரளா வயநாட்டில் நடந்திருக்குது. வேட்டாந்தாய் மழப்புலை பார்க்கக்கூடாது என்று பகிரங்கமாக சொல்லி இருக்கிறது. ஆனா மத்திய அரசு, ஒன்றிய அரசு என்ன சொல்ல தெரியுமில்ல, கொடுப்பதற்கு விதி இல்லையா? நீதிமன்றம் திருப்பி கேட்குது. குஜராத்துக்கும் பீகாருக்கும் உத்தரப்பிரதேச வாரி கொடுத்தல எந்த விதின்னு கேட்டுருது. மானம் கெட்டவர்கள், வெக்கம் கெட்டவர்கள் கேரளாவையும் தமிழ்நாட்டையும் தனிமைப்படுத்தி அங்கு ஒரு கவர்னர் இங்கு ஒரு கவர்னர் போட்டு ஏவல் பார்ப்பதற்கு இந்திய மக்களுடைய வரிப்படத்தில் நக்கி தண்டக்கூடிய கூட்டம் அரசியல் சாசனத்தை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய உச்சகட்டம் சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி மேலே சீர்குலைத்திருக்கிறார். கேட்டதுக்கு என்ன சொல்லனா, கடவுள் வந்து சொன்னாராம், கடவுள் வந்து பேசினாராம். யார்? அந்த களவாணிகிட்ட. எந்த காலத்துல கடவுள் பேசினார்? கலைஞர் கேட்ட மாதிரி கோவிலில் குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக இல்லை, அது கொடியவர்களின் கூடாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை இந்திய மக்கள் புரிந்து கொண்டு சாமி கும்பிடுறா கும்பிடு, விழுந்து கும்பிடுறா கும்பிடு, நின்று கும்பிடுறா கும்பிடு, இந்த களவாணி கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டு கூட்டமாக மாறிவிடாதீர்கள். எச்சரிக்கையோடு இருந்து கீப் லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ், ரெட் சல்யூட்.